வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழக விவசாயிகளின் பெயர்களை பிஎம் கிசான் திட்டத்திலிருந்து நீக்கம் செஞ்சிருக்கிறதா அதிர்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. யாருடைய பெயரை எல்லாம் நீக்கம் செஞ்சிருக்காங்க? பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாமா? இந்த தவணை தொகைகள் தொடர்ந்து கிடைக்க என்ன செய்யணும் என்பது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசு ஏற்கனவே பலமுறை எச்சரித்தபடி கேஒய்சியை முடிக்காத விவசாயிகளுக்கு இந்த முறை 2000 ரூபாய் கிடைக்காது என்பதுடன் இந்த திட்டத்தில் இருந்தும் அவர்களது பெயர்கள் முழுமையாக நீக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் இதை செய்யாத பல லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு வருகின்றனர். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகள் கட்டாயம் தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி பெறாதவர்கள் இந்த திட்டத்திலிருந்து முழுமையாக நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தியும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது குறித்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வாரியாக மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாருமே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதுவரைக்கும் விவசாய அடையாள எண் பெறாத விவசாயிகள் உடனடியாக அந்த எண்ணை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களிலும் இதற்கான காலக்கெடுவும் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னும் சில மாவட்டங்களில் இதுவரை விவசாயிகளுக்கான அடையாள எண் பெறாத விவசாயிகள் இப்போது கூட அதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த அடையாள எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வழங்கக்கூடிய பிஎம் கிசான் திட்ட தொகையானது சரியான பயனாளிகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யும் பொருட்டு விவசாயிகள் தங்களது நில உடைமை ஆவணங்கள் பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து அதற்கான விவசாய அடையாள எண் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த அடையாள எண் பெறாதவர்கள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். மேலும் வரும் காலங்களில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை மூலமாக மற்றும் வேளாண் விற்பனை துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்டங்களை எல்லாம் பெற முடியாது அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துக்கு சென்று கூட ஆதார் எண், கைபேசி எண், நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம் போன்ற உரிய ஆவணங்களை கொடுத்து இதற்கு விண்ணப்பிக்க முடியும். விவசாயிகளுக்கான அடையாள எண்ணையும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 வீதம் 3 தவணையாக ஆண்டிற்கு 6000 ரூபாய் மத்திய அரசால் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 தவணைகள் கொடுத்திருக்காங்க. 21வது தவணை தொகை இந்த மாதத்தில் கொடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விவசாயிகள் உடனடியாக தனித்துவ அடையாள எண்ணை பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.